நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வெற்றி கனியை பறிக்க தள்ளி போடும் சுவரை தகர்த்திடுங்கள். ஒருவர் எவ்வளவுதான் நபராக இருந்தாலும் செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போடும் ப்ரோக்ராஸ்டினேஷன் பழக்கம் இருந்தால் அவருடைய வெற்றியும் தள்ளி போகும். உடனே செய்ய முடிகிற விஷயத்தை கூட பிறகு செய்யலாம், நாளைக்கு செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவது முன்னேற்றத்துக்கு தடையாக அமைந்துவிடும். இந்த பழக்கத்தை எப்படி கைவிடுவது என்று இந்த பதிவில் நாம் பார்ப்போம். 1. நேர அட்டவணை. தள்ளி போடுதல் மனநிலையை மாற்ற முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது வேலைக்கான நேர அட்டவணையை வகுத்துக் கொள்வது. இந்த நேரத்துக்குள் இந்த வேலைகளை முடித்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு நீங்களே உத்தரவிட்டு செயல்படுத்துங்கள். 2. கேள்வி கேளுங்கள். ஒரு வேலையை தள்ளி போடும் முன் உங்களிடம் நீங்களே இந்த கேள்வியை கேளுங்கள். நாம் ஏன் இதை தள்ளி போட வேண்டும்? இதனால் ஏற்பட போகும் பிரச்சனைகள் என்னென்ன? தள்ளி போடுவதால் நமக்கு கிடைக்கும் நஷ்டம் என்னவாக இருக்கும்? ஒருவேளை நாம் இந்த வேலையை நேரத்துக்கு முடித்து விட்டால் கிடைக்கும் மகிழ்ச்சி என்ன என்று கேட்டுக்கொள்ளுங்கள். வேலையை செய்வதற்கான உத்வேகம் கிடைக்கும். 3. இயல்பாக மாற்றுங்கள். ஒரு செயலை செய்து முடிக்க நிறைய கஷ்டப்பட வேண்டும் என்று எண்ணாமல் சாதாரணமாகவே செய்து முடிக்க இயலும் என்று நம்புங்கள். கிடைக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய அவசியமான செயல்களை உடனுக்குடன் செய்து பழகுங்கள். அதை உங்கள் இயல்பாக மாற்றுங்கள். இதனால் எந்த வேலையும் தள்ளி போக தோன்றாது. 4. பிரித்து கொள்ளுங்கள். ஒரு நேரத்தில் ஒரு பெரிய வேலையை செய்ய வேண்டிய சூழல் வரும்போது அதில் உள்ள சிரமங்களை நினைத்து அதை தள்ளி போடாதீர்கள். தள்ளி போடுவதால் டெட்லைன் உள்ளிட்ட இன்னும் சில சிரமங்களும் அதில் சேரவே செய்யும். ஒரு பெரிய வேலையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றாக செய்து முடித்து கொண்டே வாருங்கள். சிறிது சிறிதாக செய்யும் போது தள்ளி போடும் எண்ணம் குறையும். 5. சாக்கு போக்குகளை குறையுங்கள். ஒரு வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் எனக்கு நேரமே இல்லை, எனக்கு மன அழுத்தமாக இருக்கிறது, இதை செய்வதற்கான மனநிலையில் இப்போது நான் இல்லை என்று உங்களுக்கு நீங்களாகவே காரணங்களை தேடிக்கொள்ளாதீர்கள். உண்மையில் இவை காரணங்கள் அல்ல, சாக்குகளே என்பதை உணருங்கள். உங்களால் எந்த நேரத்திலும் நீங்கள் நினைத்தால் ஒரு வேலையை செய்து முடிக்க முடியும் என்பதை உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 6. டேட்டாவை ஆஃப் செய்யுங்கள். இன்று பலரின் வேலையையும் தேங்க வைப்பது இணைய பயன்பாடுதான். நீங்கள் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த நேரத்தில் மற்ற செயல்களில் ஈடுபடுவதை குறைத்துக் கொள்வது மிக முக்கியம் என்பதால் சமூக வலைதளங்களை பயன்படுத்தாமல் இருப்பது, டேட்டாவை ஆஃப் செய்வதும் தேவைப்பட்டால் செல்போனையே ஆஃப் செய்வது ஆகும். 7. உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு செயலை குறிப்பிட்ட நேரத்தில் முடித்துவிட்டால் உங்களுக்கு பிடித்த ஒரு செயலை செய்து கொள்ளுங்கள். உதாரணமாக பிடித்த பாடலை கேட்பது, பிடித்த உணவை ஆர்டர் செய்து சாப்பிடுவது என உங்களுக்கு நீங்களே பரிசு கொடுத்துக் கொள்ளுங்கள். 8. பிரச்சனைகளை சிந்தியுங்கள். ஒரு செயலை நீங்கள் செய்யாமல் இருப்பதால் பெரிதும் பாதிக்கப்பட இருப்பது நீங்கள்தான். சரியான நேரத்தில் செய்து முடிக்காத பணியால் உங்களுக்கு ஏற்பட போகும் பிரச்சனைகள் குறித்து முன்கூட்டியே யோசியுங்கள், திட்டமிடுங்கள். அதன் பின்னால் உங்களால் உங்கள் செயல்களை தள்ளி போடவே முடியாது. 9. உங்களை மன்னியுங்கள். கடந்த காலத்தை பற்றி உங்களை குற்ற உணர்வுக்கு ஆளாவதை நிறுத்துங்கள். நான் முன்பே தொடங்கி இருக்க வேண்டும், நான் ஏன் எப்போதும் தள்ளி போடுகிறேன், என்னால் ஏன் எதையும் சரியாக செய்ய முடியவில்லை என்று யோசிப்பதை நிறுத்துங்கள். கடந்த காலத்தில் ஒரு வேலையை நீங்கள் தள்ளி வைத்ததற்காக உங்களை நீங்களே மன்னிப்பது வேலையை மேலும் தாமதப்படுத்துவதை நிறுத்த உதவும். 10. கஷ்டமானதை முதலில் முடியுங்கள். இங்கு பலருக்கு இருக்கும் ஒரு பழக்கம், இருப்பதிலேயே கஷ்டமான வேலையை கடைசியாக முடிக்கலாம் என்று தள்ளி போடுவார்கள். மாறாக மனத்தடையை உடைத்து கஷ்டமான வேலையை முதலில் எடுத்து முடித்துவிட்டால் மனதில் இருக்கும் பிரஷர் நீங்கி உற்சாகம் ஏற்படும். மற்ற வேலைகளை அந்த வேகத்திலேயே செய்து முடித்து விடலாம்.
வெற்றிக்கனியை பறிக்க தள்ளிப்போடும் சுவரை தகர்த்திடுங்கள். இந்த 10 குறிப்புகளை பின்பற்றுங்கள். வெற்றி உங்களுடையதே. இந்த 10 குறிப்புகள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு உதவியது என்பதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரியப்படுத்துங்கள். இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற மற்றுமொரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ARR தமிழ் டேல் பாக்ஸ் ரசூல் பேபி.